வணக்கம் நண்பர்களே. இந்த பைப்பான் 1 மேனுவல் ஆம்பிளிஃபயரை நான் ரீஅசெம்பிள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் இந்த FT003 நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த சுவிட்ச் கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுவிட்ச் கனெக்ஷனை எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது மாதிரி 2 வயர் எடுத்துக்கோங்க. இதில் இந்த இன்புட் சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, செலக்டர். அந்த செலக்டருக்கு பார்த்தீங்கன்னா இதில் மேலே 2 பின் இருக்குது பாருங்கள். அந்த 2 பின்னில் தான் நம்ம வயர் கனெக்ஷன் எடுக்கணும். நான் சால்டரிங் பண்ணுறேன் பாருங்கள், அது மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்க பின்னையும் நம்ம இன்னொரு வயரில் சால்டரிங் பண்ணிக்கணும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சால்டரிங் பண்ணிக்கோங்க. சால்டரிங் பண்ணிவிட்டு இது அப்படியே இந்த போர்டு ஜாயின் பண்ணோம்ல, அவ்வளோதான். அப்படியே வந்து நம்ம இந்த போர்டை இந்த கேமராட்டில் இந்த பிளேட்டை வந்து நான் காடி எடுத்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே நம்ம ஃபிட் பண்ணி ஸ்க்ரூ போட்டுக்கலாம். ஸ்க்ரூ போட்டாச்சு பாருங்க, இப்படி இருக்கும். இப்போ இந்த இன்புட்டு செலக்டிவ் சுவிட்சிலேருந்து 2 வயர் எடுத்தோம்ல, அந்த வயர் தான் இது. இந்த வயரை நம்ம அப்படியே முன்னாடி கொண்டு வந்து இதில் இந்த ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்க பாருங்க. இந்த சுவிட்சில் வந்து நம்ம அதை கனெக்ஷன் பண்ணிடணும். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு 2 பின்னும் அடுத்து சென்டரில் 2 பின்னும் ஒன்றா ஜாயின் பண்ணிடணும். இப்போ நான் ஒரு கம்பி போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அதில் வந்து நம்ம இந்த FT003 ஒரு சுவிட்ச் கனெக்ஷன் எடுத்தோம்ல, அந்த 2 வயர், அந்த 2 வயர் தான் இது. இதை வந்து நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிட வேண்டியதான். அதாவது முதல் பின்னில் ஒரு வயரும், சென்டர் பின்னில் ஒரு வயரும் சால்டரிங் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ இதை உங்களுக்கு ஓப்பனிங்கில் பண்ணி காட்டுறேன். இப்போ இப்படி பண்ணிவிட்டு இந்த சுவிட்சையை இந்த லீவர் இருக்குது பாருங்கள், இந்த லாக்கு, இந்த லீவரை மேலே தூக்கி விட்டுருங்க, தனியாக தூக்கி விட்டுருங்க. தனியாக வந்துடுச்சு, அதனால் ஒன்றும் இல்லை, லீவர் தேவையில்லை. ஏன்னா வந்து நம்ம இது ஒரு புஷ் டைப்பு சுவிட்ச் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அமைக்கி விட்டாலும் ரிலீஸ் ஆகணும், அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த FT003 மினி டீகோடருக்கு நம்ம சுவிட்ச் கனெக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம எப்பவும் போல் இந்த பைப்பான் 1 அவுட் எடுப்போம்ல, 6 சேனல், அதுக்கு நான் ஒரு வயர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த வயர் தான். இதில் வந்து தேவையான அளவுக்கு வயரை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டு, லெஃப்ட், ரைட்டு, ரியர், சென்டர், சப்பு, இந்த கண்ட்ரோலில் மொதல் பின் இருக்கு பாருங்கள், அதில் இன்புட்டில் கொடுத்துடணும். அதே மாதிரி அந்தந்த சேனலில் இந்த போர்டில் வந்து அவுட் வருது பார்த்தீங்களா, அது கரெக்டாக ஆர்டர் மாறாமல் அந்தந்த கண்ட்ரோல் இன்புட்டில் கொடுத்துடணும். இன்புட்டில் கொடுத்துட்டு அந்த கண்ட்ரோலோட சென்டர் பின் அவுட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் கொடுத்துடணும். கொடுத்து அதோட அவுட்டை கொண்டு போய் இந்த ஆடியோ போர்டுக்கு கொடுத்துடணும். அவ்வளோதான். அடுத்து இதில் இன்னொரு வேலை இருக்குது. என்னென்னா, இதில் ஆக்ஸ் இன்புட்டு எப்படி இந்த ஆம்பிளிஃபயரில் கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஆம்பிளிஃபயரை பொறுத்தளவுக்கு புரலாஜிக் போர்டு தேவையில்லை. நான் வந்து பேஸ் டிபிள் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும் பேஸ் டிபிள் போட்டிருக்கேன். மற்றபடி சப்பு பர் ஃப்ரீ ஒன்று போட்டிருக்கேன். அவ்வளோதான். மற்றபடி சரவுண்ட் போட எதுவுமே நான் போடலை. இந்த ஆக்ஸ் சுவிட்ச் கனெக்ஷனு எப்படின்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.